கிரேட்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இப்போதைக்கு ஐபிஎல்ல இன்டர்வல் பிளாக் விட்டுருக்காங்க. ஸோ எல்லா டீமுமே மேக்ஸிமம் 7 மேட்ச் ஆடி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வரக்கூடிய 7 மேட்ச் ரொம்ப குரூசியல். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 7ல் 8 ஜெயிச்சு அடுத்தது மீதி எல்லாமே தோத்து வெளியில போன டீமையும் பார்த்துருக்கோம். செகண்ட் ஹாஃப்ல கம்பேக் கொடுத்து டைட்டிலேயே அடிச்ச டீமையும் பார்த்துருக்கோம். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த 2 லிஸ்ட்ல எதில் இருக்க போறாங்க? அதை தாண்டி வாங்கின புது பிளேயர் யாரு? இப்படி ஒரு மூவை சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. உண்மையாலுமே வேற லெவல் ஒரு பிளான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பேபி ஏபி அப்படின்னு சொல்ற டெவால் பிரேவிஸை வாங்கியிருக்காங்க. அதாவது அதிரடி ஆட்டக்காரங்க. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இவரை பத்தி பேசுனீங்க அப்படின்னாலே இவருக்கு மார்க்கெட் வேல்யூ ரொம்ப ஹைப்பா, கண்டிப்பா எந்த டீம் வேணாலும் இவனுக்கு போட்டி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏலத்துல மிக பெருசா பேசப்பட்ட ஒரு பேர்னு சொல்லியாகணும். அந்த அளவுக்கு சின்ன வயசுலயே சவுத் ஆப்பிரிக்காவில் மிகச்சிறந்த ஆட்டக்காரனா உருவானாரு. ஸோ ஏபிடி வில்லியர்ஸோட கண் பார்வையில பட்டு அவரே பாராட்டினாரு. அவரு மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஷாட்ஸையுமே ஆடினாருங்க. ஸோ அந்த வயசுல 360 டிகிரி அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை வச்சிருந்தாரு. அதனாலேயே இவருடைய புகழ் எங்கேயோ போச்சு. அதை தாண்டி இவர் ஒரு டீசென்டான ஒரு ஸ்பின்னருங்க. ஸோ பார்ட் டைம் பவுலராகவே இருந்தாலும் ஜென்யூன் விக்கெட் டேக்கர்னு சொல்லியாகணும். ஸோ கண்டிப்பா மற்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே ஒரு 15-20 ரனுக்கு போறாங்க அப்படின்னா இவர் ஒரு ஓவர் கொடுத்தோம் அப்படின்னா 10 ரன்னுக்குள்ள சுருட்டக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அப்பப்போ விக்கெட் டேக்கிங்கும் பண்ணுவாரு அப்படிங்கிறதுனால ஒரு டீசென்டான பேட்டிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம இவர் வச்சுக்கலாம். ஸோ பயங்கர பொட்டன்சியல். ஸோ ஏகப்பட்ட டேலண்ட் அப்படிங்கிறது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் மும்பை வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா மும்பையில எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கலங்கிறத தாண்டி மும்பை அவருக்கான ரோலை ஒதுக்கலன்னு சொல்லி ஆகணும். ஒரு சில மேட்ச்ல நம்பர் 4, அது மட்டும் இல்லாம ஒரு சில மேட்ச் ஓப்பனிங் மாறி மாறி அவரை களமிறக்கினதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ கரெக்டா அவருக்கான ஸ்பாட் அப்படிங்கிறது கொடுக்கவே இல்லை. ஓப்பனிங்ல 2 மேட்ச் சொதப்பினா 3வது மேட்ச் 4வது இடத்துல தள்ளிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத அவங்க பண்ணாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவர் 1 டவுன் அப்படி இல்லைன்னா 4th டவுன்ல சூப்பரா ஆடுவாரு. ஓப்பனிங்லயும் சமயம் பண்ணுவாருங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய மார்க்கெட் வேல்யூ ரொம்ப கம்மி தான். அதற்கான காரணம் ஐபிஎல்ல பெருசா பர்ஃபார்ம் பண்ணலைங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சரியான பிளேஸ் இவருக்கு கிடைக்கல. ஒரு தேவ்தத் படிக்கல் நீங்க பார்த்துருப்பீங்க. ராஜஸ்தான் 6வது இடத்துல இறக்கி விட்டுருந்தாங்க. ஆனா அவர் ஓப்பனர் இல்லைன்னா 1 டவுன் பொசிஷன். இப்போ ஆர்சிபில எவ்வளவு அழகா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ இந்த மாதிரி அந்தந்த பிளேயருக்கு அந்தந்த பொசிஷன் கொடுக்கணும். டெவால் பிரேவிஸ் அதனாலேயே மட்டம் தட்டப்பட்டான்னு சொல்லி ஆகணும். இந்த ஆக்ஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா அன்சோல்ட் ஆயிட்டாரு. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி தலையில தூக்கி வச்சு கொண்டாடின ஹீரோ இந்த தடவை அன்சோல்டு. ஆனா அரௌண்ட் த வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா லீகுமே சூப்பரா ஆடி இருந்தாருங்க. சவுத் ஆப்பிரிக்கா T20 அண்ட் எம்ஐ கேப்டன் அந்த டீமுக்காக வந்துட்டு பர்ஃபெக்டா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சூப்பரா 6 எல்லாம் அடிச்சாரு. இருந்தாலுமே ஆக்ஷன்ல அன்சோல்ட் ஆனது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ அலீக்கா சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க பக்கம் இந்த சின்ன பையனை தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேருடைய கேள்வி எது மேல இருக்கு அப்படின்னா அது எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ஃபாரின் பிளேயரை வாங்கினா அவங்க நினைச்சா வாங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக நான் என்னன்னு சொல்லிடுறேன். பொதுவாக ஒரு டீம்ல 8 ஃபாரின் பிளேயர் இருக்கணும். ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல 7 பேர் தான் இருக்காங்க. ஒரு ஸ்லாட் எடுக்கவே இல்லை. ஏன்னா இது எல்லாமே எக்ஸ்ட்ரா தான். 7 பேர் மினிமம் இருந்தா போதும். 8வது நீங்க வேணும்னா உங்களுக்கு யாராவது இன்ஜுரி இருந்தா கூட வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது யாருக்கு இன்ஜுரி அப்படின்னா குர்ஜப்ரீத் சிங் அப்படிங்கிற ஒரு தமிழ் பேசுவாரு. ஸோ பஞ்சாபி அந்த ஒரு இதுல இருந்து வந்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி ஆகணும். ஸோ டிஎன்பியில் கலக்கி இருக்கிற நம்மளாம் பார்க்க முடிஞ்சு. இருந்தாலுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு இன்ஜுரிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அவருக்கு பதிலாக பேபி ஏபியை வாங்கியிருக்காங்க. ஒரு நல்ல மூணு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்ப மிடில் ஆர்டர்ல தான் பிரச்சனை. இப்ப ஆயுஷ் மாத்திரை மாதிரியான ஒரு பையனுக்கு சான்ஸ் கிடைச்சாலுமே அவன் ஒரு யங்ஸ்டர் 1 டவுன் பொசிஷன் இல்லைன்னா ஓப்பனிங் ஆடுவான். நம்பர் 4ல ஆடுறதுக்கு ஒரு பிளேயர் தேவைப்படுறாருங்க. ஒரு விஜய் சங்கர் சொதப்படுறாரு, ராகுல் திரிபாதி இறக்குனாலும் சொதப்புறாங்க. ஸோ அந்த இடத்துல ஆளுக கிடையாது. தோனி ஜடேஜாக்கு மேல ஒருத்தர் நின்று ஆடி ஆகணும். ஸோ இதே டீம்ல சாம் பில்லிங்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு சூப்பர் ஃபாரினர் 2018 செமையா ஆடி கொடுத்தாரு. இங்கிலாந்தை சேர்ந்த விக்கெட் கீப்பர் தம்பி சாம்பி அப்படிங்கிற மாதிரி பேரெல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த 1 டவுன் பொசிஷன்ல நம்ம ஃபாரின் பிளேயர்ஸை பார்க்கவே முடியல. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த தடவை பேபி ஏபி அந்த இடத்துல விளையாண்டார் அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ இன்கேஸ் ரச்சின் ரவீந்திரா அவர்களுக்கு சரியா கனெக்ட் ஆகல, நீங்க என்னதான் பாத்தீங்களாலும் பவர் பிளேல நமக்கு ரன் வந்தாலுமே கூட அவங்க 6 அடிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஷேக் ரஷீத் ஒரு சூப்பரா அந்த ப்ராப்பர் கிளாசிக் ஷாட் ஆடுவாரு. ரச்சின் ரவீந்திராவும் அதே மாதிரி தான். இவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான யங்ஸ்டர் தான். ஆனா ரச்சின் ரவீந்திரா ஓடிய பிளேயருங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவர் 20 ஓவர் ஆடுறாரா, ஒரு 2 6 3 6 எதிர்பார்க்கலாம். தடால் புடால் அடிக்கக்கூடிய ஆட்டக்காரர் கிடையாது. ஆனா ஏபி உண்மையாலுமே வேற மாதிரி. டெவால் பிரேவிஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு.
கண்டிப்பா சிக்ஸ் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி செம்மையா இருக்கு. கிரவுண்ட விட்டு வெளியில தூக்கி அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி முதற்கொண்டு இருக்கு. இன்கேஸ் ரச்சின் வேண்டான்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல இவரை போட்டா கூட இவர்கிட்ட இருந்து ஓவர்ஸும் வரும். அதை தாண்டி பயங்கரமான ஹிட்டர், பவர் பிளேவை மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் சிஎஸ்கேக்கு இருக்கு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பை தான். இருந்தாலும் பிளேயிங் லெவன்ல எப்படி இடம் கொடுக்க போறாங்க? கண்டிப்பா மும்பை மேட்ச்ல இருக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஏன்னா அதுக்குள்ள வரமாட்டாரு. அவர் வந்து எந்த கேம் ஆட போறாரு, ஸோ எப்படி யூஸ் பண்ண போறாங்க, ஸோ தோனி அவர்கள்னால அடுத்த 7 மேட்ச்ல இவங்களெல்லாம் வச்சுட்டு ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த பையனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே வாங்கின பையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.